தெரியும், நான் ஏன் புலம்புறேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கூட நீங்க கேள்வி கேட்குறீங்கல்ல. தானா புலம்புறது, தானா பேசுறது, நடக்கும்போது கூட தானா பேசுறீங்க, பஸ்ல போகும்போது தானா பேசுறீங்க, வீட்டுல அமைதியா தனியா இருக்கும் போது கூட தானா பேசுறீங்க. சில விண்ணப்பங்கள், ஆண்டவரே நீங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்குமேன்னு இருதயத்துல நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? 1 சாமுவேல் புஸ்தகம் முதல் பகுதி, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அன்னாள் என்கிற சகோதரி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தன் இருதயத்துல பேசுறான். இன்னைக்கு நீங்க இருதயத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவர் அதை அறிவார். உங்க இருதயத்தின் அங்கலாய்ப்பு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவர் உங்கள் அங்கலாய்ப்பை அறிவார். உங்க இருதயத்திலே நீங்கள் வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்திலே வாசம் செய்கிறவர் உங்கள் கண்ணீரை அறிவார். அறிந்தவர் மாத்திரமல்ல, அதற்கேற்ற பலனையும் அவர் இந்த நாளில் உங்களுக்கு செய்வாராக. அன்னாள் இருதயத்திலே அவள் வேண்டிக் கொண்டாளாம். உங்கள் இருதயம் இன்றைக்கு எதை குறித்து ரொம்ப வேதனையோட புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ? சில பேருக்கு புலம்பலே ஜெபமாக இருக்குல்ல. அப்படி என்னென்ன காரியங்கள்லாம் குறித்து நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ, இன்றைய காரியத்தை யார் செய்வார்? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இந்த சூழ்நிலைக்குள்ள எப்பொழுது மாற்றம் வரும், என்றைக்கு எனக்கு ஒரு நிம்மதி வரும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த புலம்பலை எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் மாற்றி போட ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த அன்னாள் எதற்காக இருதயத்திலே புலம்பினாலோ அதை தேவன் நிறைவேற்றினார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் இன்றைக்கு வானம் உங்களுக்காக திறந்திருக்கும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கலாய்ப்பைக்கும் பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே பதில் கொடுப்பார். இவ்வளவு நாள் வராம இருக்கலாம், நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன நீ தன்னால பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க தன்னால யாரும் இல்லாத நேரத்துக்குள்ள நீங்க பேசி கொண்டதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு அதற்கு இந்த நாளிலே பதில் தருவார். இருதயத்தின் அங்கலாய்ப்புக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டு. உங்க இருதயத்தின் சத்தத்துக்கு இன்றைக்கு தேவன் செவி கொடுப்பார். அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நடக்க வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இன்றைக்கு உங்க இருதயத்தின் அங்கலாய்ப்பை தேவன் நிறைவேற்றுவார். உங்க இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் இன்றைக்கு செவி கொடுப்பார். பயப்படவே பயப்படாதீங்க. புலம்புவதை நீங்க புலம்பிட்டேனே, நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேனே நீங்க யோசிக்கீங்கல்ல, அதை விண்ணப்பங்களாக தேவனிடத்தில் ஏறிடுங்கள். நான் சொல்லுகிறேன், யாருக்கும் தெரியாத அளவிற்கு தேவன் அற்புதங்களை செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் இருதயத்திலே வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியத்தை இந்த நாளில் தேவன் உங்களுக்கு செய்வாராக. இந்த நாள் தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கிற நாளாக தேவன் மாற்றிக் கொள்வார். God bless you.